ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 152. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுடைய வெயிட் லாஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வெயிட் லாஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 3 months மட்டும் உள்ள வெயிட் லாஸ் இல்லை, லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஃபுட்டு தான். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் லாங் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. எதை ஓப்பன் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு தான் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கெலாம் காரணம் என்னென்னா நம்ம ஒழுங்கான ஃபுட்டு எடுத்துக்காது தான். முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ நம்மளுடைய ஃபுட்டு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு போய் சாப்பிட முடியாது. பட் நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச ஃபுட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஹெல்த்தி அப்படின்னா நம்ம வந்து டே பை டே வந்து கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனால் வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் நம்மளால் நம்ம வீட்டில் காசு கொடுத்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு வாங்கினா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க முடியும், நம்மளும் ஹாப்பியாக சாப்பிட முடியும். எப்போவுமே என்னுடைய வெயிட் லாஸில் வந்து ஒரு பேலன்ஸ் பிளேட்டாக கொண்டு போகணும். அதையே நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். எந்த ஒரு டயட்டுமே இல்லை, எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லை, எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபுட்டு மட்டும் பேலன்ஸ் பண்ணுவேன். வாக்கிங் மட்டும்தான் போனேன். வாக்கிங்குமே ரொம்பலாம் போகலை. ஒரு 2 months வரையுமே 2000 ஸ்டெப் 3000 ஸ்டெப்ஸ் தான் வாக் பண்ணுவேன். இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆனதுனால என்னால் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ண முடியுது. இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட் என்னென்னா நம்மளுடைய ஃபுட்டு மட்டும்தான். என்னுடைய ஃபுட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். என்னுடைய லைஃபே சூப்பராக சேஞ்ச் ஆகி இப்போ நல்லாவே இருக்குது. நம்ம ஒரு 5 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைனா வெந்தய வாட்டர் எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வெந்தய வாட்டர் எடுத்துக்குவேன். ஏன்னா பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கனால வெந்தய வாட்டர் எடுத்துக்கும் போது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிங்க. வெள்ளை பூசணி ஜூஸ் நான் எதுக்கு குடிப்பேன்னா மோஸ்ட்லி டெலிவரிலாம் முடிஞ்சிருச்சுன்னா அடி வயிற்றில் தான் தொப்பை வந்து ரொம்பவே இருக்கும். இதை நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சூப்பராக கீழே அடி வயிற்றில் இருக்க தொப்பை வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒரு 2 இட்லி வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு சட்னி வச்சுட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு என்னுடைய பிளேட்டை வந்து பேலன்ஸ்டாக முடிச்சிட்டேன். முட்டை வச்சுருந்தேன். இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது. 3 பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி என்னுடைய பிளேட்டு முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய பேலன்ஸ் பிளேட். நான் 3 வேளையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஏதாவது சீட்ஸு நட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி என்னால் முடியலை அதுதான் இருக்குன்னா அதையும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகாமான்னு இல்லை. கண்டினியூஸாக நம்ம ஒரு திங்ஸை வந்து பொருளை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அது நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூவாகவே மாறும். லைட் வெயிட்டாக எதுவுமே ஒரு அளவோடு சாப்பிட்டோன்னா அது நம்மளுக்கு எப்போவுமே பிரச்சனையாகவே இருக்காது. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இன்றைக்கி நான் ஒரு பவுல் ஃபுல்லாமே ரைஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் கூட்டு வச்சுட்டு தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். வாழைக்காய் கூட்டுக்கும் தக்காளி ரசத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி கூட்டு வச்சோம்னா ரசம் வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடைய காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் வயிறு ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது டீ காஃபி குடிக்கிறவங்க வந்து நிறையா பேர் டீ காஃபி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி வந்து ஃபீல் பண்ணியே வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் காலையிலையும் சரி மதியம் சாயங்காலமும் சரி எப்போ டீ காஃபி குடிச்சிங்க அப்படின்னாலுமே ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கோங்க. அதை எதுவுமே வேணால் வித்தவுட் சுகராக எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் அந்த டீ காஃபி குடிக்கிறனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறது 5வது ஸ்டெப்பு வந்து இந்த வாக்கிங் தான். வாக்கிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா இது வந்து குண்டாக இருக்கவங்களும் சரி ஒல்லியாக இருக்கவங்களும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி குட்டி பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணணும். ஏன்னா டே ஃபுல்லாமே அப்படியே சைலண்ட்டாக போகும்போது நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண போகிறதில்ல, டே பை டே வந்து கண்டினியூஸாக ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அது கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்காக டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸில் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் வந்து எப்போவுமே ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுனா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் வந்துட்டு 2 தோசை எடுத்துக்கிட்டேன், சாம்பார் வச்சுட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய நைட்டு டின்னரை சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியான லஞ்சும் சாப்பிட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வெயிட் லாஸ் தான். நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் இருக்கும்போது தண்ணி நிறையா குடிங்க. வெயிட் லாஸில் தண்ணின்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். அந்த அளவுக்கு யாரும் குடிக்கிறது இல்லை. ஸோ இதை ரீசனாக வச்சாது வெயிட் லாஸில் இருக்கும்போது தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லி தண்ணி கொஞ்சம் நிறையா குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குடிங்க. அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடி நல்லா டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோ. எப்போவுமே நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போதும் சரி எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம சாப்பிட்றணும். நான் இது இருக்கறனால இது எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.